அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் வாசிக்கலாம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. நமது நாட்களிலே தியானித்து வருகிற காரியம், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் சொல்கிறவங்க கை வைத்து ஒரு நிலையில் சொல்லுங்கள். ஆமென். ஒருவேளை நம்ம விருப்பப்பட்ட காரியமாக இருக்கலாம், விரும்பாத காரியமாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்கிற காரியமாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாத காரியமாக இருக்கலாம். நாம் சிலதை அருமையிலே ஆம் என்று சொல்லுகிறதா இருக்கலாம், இல்லை சொல்ல முடியாதா இருக்கலாம். எல்லா காரியத்திலும் ஆண்டவர், நான் அன்றைக்கே சொன்னேன், மாற்றம் இல்லாதவர், மாறாதவர். அவர் மாற்றுகிறவரும் அல்ல, மாறுகிறவரும் அல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவும், அதை நான் உங்களுக்கு விவரமாய் விளக்கமாய் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசியிருப்பார். பிரைஸ் தி லார்ட். அருவிலே வருஷத்தின் முதல் நாளில் மாத்திரமல்ல, நாம் அன்றாட உண்மையாகவே தேவனோடு கூட ஜெபித்து செயல்படுகிற ஒரு சரியான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் அனுதினமும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அனுதினமும், வாரந்தோறும், மாதந்தோறும், வருஷந்தோறும், இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கர்த்தர் பேசுகிறவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. உயிருள்ள தெய்வம், உயிரோடு இருக்கிறவர். அவர் பேசுகிற தெய்வம். அதனால் அவர் அன்றாட பேசுவார். அதை நான் சங்கீதம் 32:8 உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். இப்போ வாசிக்க வேண்டாம். நம்ம மேலே கண்ணை வைக்கிறவர், ஆலோசனை சொல்லுகிறவர், அடுத்து என்ன செய்கிறவர்? நடத்துகிற தேவன். அல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் அந்த பாட்டை அருமையாய் ஒவ்வொரு அருமையிலே கூட்டத்திலும் அந்த பாட்டை பாடுகிறது வழக்கம். வழிநடத்தும் வல்ல தேவன், வாழ்வின் நாயகனே அப்படி சொல்கிற அந்த பாட்டு உண்மையாகவே அர்த்தமுள்ள ஒரு கருத்துள்ள ஒரு அருமையான பாடல். அல்லேலூயா. அதனால் நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர் மாத்திரமல்ல, நம்ம மேலே கண்ணை வைத்து பாதுகாக்கிறவர். உங்களுக்கு என்ன நடக்கும்? எசேக்கியேல் ஜார்ஜ் அவர் ஒரு பாட்டு பாடுவார். எறும்பு கடிக்காமல் என்ன செய்வாராம்? கண்ணின் மணி போல பாதுகாக்கிறது. அதனால் உங்களுக்கு என்ன சம்பவிக்கும்? நம் யாத்திரை வருஷத்தில் மோசேயை வளர்த்த தாயை குறித்து பார்த்தீங்கன்னா, அவள் தன் மகளை அனுப்பி அந்த மோசேக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை கவனிக்கும்படியாக நிறுத்தினதை பார்க்கும். இது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வருஷ கடைசியில் வந்து நிற்கிறோம். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், இந்த வருஷத்தை ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் எப்படியோ நடந்திருக்கு. ஆண்டவர் என்னை பார்த்தாரோ பார்க்கலையோ, கவனித்தாரோ கவனிக்கலையோ அப்படி சொல்லலாம். ஆனால் இதை குறித்தே சொல்லிப்போனால் நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்ணின் கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறவர், கவனிக்கிறவர். என்ன சம்பவிக்கும், எப்படி? அது மாத்திரமல்ல, நம்ம போஷிக்க, பராமரிக்க, பாதுகாக்க, நடத்த அவர் காண்கிற தேவன். அந்த தெய்வம் தான் சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. அவர் தான் இங்கே சொல்றாரு, நான் உன்னோடு கூட பேசியிருக்கிறேன் அல்லவா, உன்னோடு கூட தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன் அல்லவா. நீ ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, நான் உன்னோடு கூட பேசுனது உண்டா அல்லவா, அதை நான் நிறைவேற்றுகிற வரைக்கும் அல்லது நிறைவேறும் வரைக்கும், பிரைஸ் தி லார்ட், நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். கடந்த வாரத்தில் அதை குறித்து ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடாத தேவன் என்று சொன்னால், இது உலகத்தில் நீ உயிரோடு இருக்கிற சகல நாளும் தேவன் உங்களை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. அது குறிப்பாய் அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம் என்ன அப்படின்னா, இழந்து போனதை தேட ரட்சிக்க ஆண்டவர் வந்தார். வந்தவர் திரும்ப இழந்து போன உங்களை என்னை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தவர். அவருடைய சித்தம் என்னவோ, அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், யோவான் சுவிசேஷத்தில் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், வாழ்ந்தார், பாடுபட்டார், இரத்த சிந்தினார், உயிரை கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தவர் அருமையிலே அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கிறோம்.
அவரை பின்பற்றியுடைய கண்கள் காண பிரத்யட்சமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அன்றைக்கி சொல்லிட்டு போனார், நீங்கள் கலிலேயராக இருக்கிற மனுஷரே, நீங்கள் எப்படி காண்கிறீர்களோ அதுபோல் அவர் என்ன செய்வார், திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போனார். வருவேன் என்று சொன்னவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், யோவான் 14 அதிகாரத்தில் நான் போகிறது நல்லது, நான் போகிறது நல்லது. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் வாசி பாருங்களேன். உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென், அல்லேலூயா. நான் போகிறது நல்லது அப்படிங்கிறார். இப்போ இங்கே சொல்லியிருக்கிறார், மறுபடியும் வாசிப்பா அந்த வசனத்தை. நான் போய் பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். போதும். இங்க வாசிக்கிறோம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். 2ஆம் வசனம் சொல்றார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்கிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். இது அவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? சொல்லியிருக்கிறாரா இல்லையா? சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி நம்ம உயிர்த்தெழுந்த நாளில் ஒரு பாட்டு பாடுவோம். அவர் சொன்னபடி என்ன செய்தார், உயிர்த்தெழுந்தால். அடுத்த வார்த்தை என்னது, சொல் தவறா நம் இயேசு. அப்போ உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு மட்டும் இல்லை அது, அல்லேலூயா. என்னாலும் உயிரோடு இருக்கிற தெய்வம் உங்களுக்காக எனக்காக அருளே அவர் சொன்னதை இன்னும் நான் என்னுடைய அறிவிற்படி நான் சொல்வேனால், உங்களுக்காக தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரையில், வரையில உங்களுக்கு சேருகிற வரையில சொல்லுங்க, விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அவர் சொல்ல செய்யும் அளவும். இது எப்படி அப்படி சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. நம்ம சில நேரத்தில் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எதுக்கு வந்தாராம்? அவர் இதை கலாத்திய நிருபத்தில் கலாத்திய ஆக்கியோனாக இருக்கிற பவுல், உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவை, இப்படியெல்லாம் பேசுவார். 2ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும், 1ஆம் அதிகாரத்திலிருந்து கூட சேர்த்துக்கொள்ளலாம். கலாத்திய நிருபமே அதைத்தான் சொல்லியிருக்கும். இயேசு ஏன் பிறந்தவர் என்ன செய்தார், எதற்காக பிறந்தார்? உங்களுக்குள்ள எனக்குள்ளே தேவத்துவம் அல்லது தெய்வீகம் அல்லது தேவனுடைய உறவு அல்லது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி, நமக்குள்ளே குடியிருக்கும்படி, நாம் அவருக்குள்ளே இருக்கும்படி. இதுதான் கடந்த வார மெசேஜ். அல்லேலூயா. அதற்காகத்தான் உலகத்தில் பிறந்தார். யோவான் 3:17 என்ன வாசிக்கிறோம், தண்டிக்கும்படி பிறக்காமல் நியாயப்படி அவர் என்ன செய்யணும், என்ன செய்திருக்கணும், தண்டித்திருக்கணும். யார என்னையே. அல்லேலூயா. தண்டிக்கும்படி பிறக்காமல் அவர் எதற்காக பிறந்தாராம், விடுதலை ஆக்கும்படி, தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கும்படி இயேசு பிறந்தார். இப்போ இன்றைக்கு நான் அதை தொடர்ந்து ஏன் அப்படி செய்தார் அப்படின்னா, ஒரு அருமையான பாட்டு எஸ்தர் பாடுறாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? அதுதான் தயவும் இரக்கமும் தான். நம்மள வைத்த தயவும் இறக்குவது இவ்வளவாய் அளவிட முடியாத, அளக்க முடியாத, விவரிக்க முடியாத, சொல்ல முடியாத, கணிக்க முடியாத, யூகிக்க முடியாத தயவு இரக்கம் நம்மால் அவர் வச்சதுனால தான் நம்முடைய தண்டனையை மாற்றி அந்த தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கி அவருடைய ஜனங்களாக நாம் அவருக்குள்ளேயும் அவர் நமக்குள்ளே இருந்து
அவருடைய சொந்த சம்பத்தாகும்படி இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு தொடர்ந்து பார்க்க போறோம். வாசிப்போம். உபாம புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். இன்னொருத்தர் 31 அதிகாரம் 6, 8. தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். Praise the Lord. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அங்க என்ன வாசிக்கிற பாருங்க. உன் தேவனாய் கர்த்தர் என்ன தெய்வமா? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். நம்ம செஞ்ச காரியத்துக்கெல்லாம் இரக்கம் பாராம செஞ்சா எங்கேயோ போயிடும். கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டாராம். அழிஞ்சிருக்கணும், அழிக்கவும் மாட்டார். அடுத்து பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். அவர் மறக்காத தெய்வம். எத்தனை பேர் இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை என்ன இன்னார் மறந்துட்டாங்க, மனைவி மறந்துட்டாங்க, புருஷன் மறந்துட்டாங்க, பிள்ளைகள் மறந்துட்டாங்க, உறவினர்கள் மறந்துட்டாங்க, அதிகாரிகள் மறந்துட்டாங்க. சில நேரத்தில் சில வேலையில், சில தொழிலில், சில காரியத்தில் நமக்கு சில ப்ரொமோஷன் இருக்கும். உண்மையாய் உத்தமமாய் வேலை செஞ்சிருப்போம். நம்ம தான் அந்த இடத்துல ப்ரொமோஷனுக்கு சரியாக இருந்திருப்போம். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒருவர் அந்த ப்ரொமோஷனுக்கு என்ன செஞ்சிருப்பார், வந்திருப்பார். போய் கேட்டால் அந்த அதிகாரி சொல்லுவார், ஐயோ என்ன செஞ்சேன், ஐயோ மறந்துட்டேன் அப்படிம்பார். ஆனால் முதல்ல அப்பாயின்மெண்ட் போடும்போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருப்பாங்க அவங்களும் நம்மளும். இப்படி செய்தால் இந்த பணி நேரத்தில் இந்த காரியங்களை இப்படி நிறைவேற்றினா இப்படி உயர்வு மேன்மை அதுக்குரிய எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பீரியட் முடியும் போது அது என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. இப்போ தான் அரசியல் தந்திரங்கள் நிறையா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட பல காரியங்கள் மூலமாக ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்து விட்டு அருமையில் யாரோ சம்பந்தமில்லாத தகுதி இல்லாத ஒருவர் அந்த ஸ்தானத்துக்கு வந்து அப்போ உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போம், ஐயோ என்ன செஞ்சாங்க, மறந்துட்டேன். ஆனால் இங்கே பார்க்கிறோம், பிதாக்களுக்கு ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணின தேவன் என்ன செய்யப்பட்டாராம், மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனமாக உங்களுக்கு சொல்கிற வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற உங்களுக்கு அங்கே சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் என்ன செய்ய மாட்டாராம், கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த வசனத்தை இப்படி சொல்லுகிறேன், நாம் கைவிடப்பட வேண்டியவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லது தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், மறக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலும் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறபடினாலும் நம்மை கைவிடவோ அழிக்கவோ மறக்கவோ மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை எந்த காரியத்தில் யோசித்து கொண்டிருந்திருக்கலாம், என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை மறந்து விட்டார்கள், நான் அழிவுக்கு நேராய் தள்ளப்பட்டு விட்டேன். அருமையிலே உங்கள் மேலே இரக்கமுள்ள தேவன், உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெயர் தான் இயேசு. அவர் பெயர் தான் இயேசு. அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். அதே உபாகம புஸ்தகம் 31 அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள், 6ஆம் வசனமும் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். Praise the Lord. 8ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும்
கலங்கவும் வேண்டாம் என்றான். ஆமென். 6 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்க வேண்டாம், உன் தேவனாய கர்த்ததாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். 8 வசனத்தில் வரும் பொழுது, கர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அல்லேலூயா. 6 வசனத்தில் என்ன சொல்றான்னா, உன்னோட வருகிறவர். 8 வசனத்தில் என்ன பார்க்கிறோம், உனக்கு முன்பாக போகிறவர் உன்னோடு கூட இருப்பார். அதனால நீங்க, அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படிங்கிறது பார்க்கிறோம். இந்த தேவன் எது வரைக்கும் இருப்பார்? மத்தேயு 28:20 எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 28:20 வாசிங்க. மத்தேயு 28:20 யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எது வரைக்கும்? எது வரைக்கும்? மற்ற எதையும் கவனிக்காதுங்க, சத்தம் கேட்குதுல. எது வரைக்கும்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும், ஒரு நாள் தவற மாட்டார். பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் என்ன செய்வாராம்? உங்களுடனே கூட இருப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 138 சங்கீதம் 8 வசனத்தையும் இன்னொருத்தர் 48:14 வாசிக்கலாம். 138:8. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். 28:20 பார்த்தோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். இங்க வாசிக்கிற இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலம் அப்படின்னா, ஒரு நொடி கூட கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். பிரைஸ் தி லார்ட். உங்களை மறக்க மாட்டார். எப்போ? அவர் சொன்னதை செய்யும் அளவும், அவர் சொன்னதை, அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிறதை நீங்கள் அனுபவிக்கிற வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். அவர், இப்போ நான் இப்படி சொல்லுகிறேன், அவர் சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிற வரையில கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார், விலகவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு காரணம் 2 காரியம். அவர் இரக்கம் உள்ளவர். 2வது காரியம் என்னது? அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். நம்மோடு கூட கர்த்தர் ஆணையிட்டார். சில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் நிபந்தனை வச்சிருப்பார். பிரைஸ் தி லார்ட். சில காரியத்தை பொருத்தனை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோன்னா, சில ஆட்கள் இருப்பாங்க, செலவழிக்கவே கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா வளரணும், நல்லா பலப்படணும். முடியுமா? முடியுமா? வேலை பார்க்கவே கூடாது, உயர்ந்துடணும். முடியுமா? முடியாதுல்லவா? அப்போ வேலை பார்க்கணும், செலவழிக்கணும், செலவு பண்ண வேண்டிய விஷயத்தில் செலவு பண்ணினா தான். இப்போ ஒரு விவசாயம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவர்களை பலனை 3 மாதம் அல்லது 6 மாதம் அல்லது சில வருடங்கள், சில விலைபெற தென்னை, பனை, சில மரங்கள், விலையேறப்பட்ட மரங்கள், தேக்கு மரம், சந்தன மரம், இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட மரங்கள், சில பயிரிடுகிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பல காலங்கள் ராத்திரி பகலுமா என்ன செய்யணும்? பிரயாசப்படணும், வேலை செய்யணும், அடுத்து அதற்காக செலவழிக்கணும். அப்படியெல்லாம் செலவழித்த பிற்பாடு, பிரயாசப்பட்ட பிற்பாடு, கண்ணும் கருத்துமாய் அதை கவனிக்கணும். அப்படியெல்லாம் பண்ண பிற்பாடு தான் சில காலங்கள் கழித்து, ஏற்ற காலங்கள் கழித்து, அதற்கேற்ற நிறைவான பலனை அவங்க நினைச்சுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. ஒன்றுமே செய்ய மாட்டோம். சில கஞ்ச பிசினாரியை பார்த்துருப்பீங்க, எதையுமே கை நீட்ட மாட்டோம். எதுக்கு? செலவு பண்ண நீட்ட மாட்டோம். ஆனால் எதுக்கு நீட்டுவோம்? வாங்கறதுக்கு. அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க என்றைக்குமே பரிபூர்ணமான பலனை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. காலமாக கடைசி வரைக்கும் அவங்க அப்படித்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அருமையிலே, நம்ம அவர் சொன்னதை செய்யும் அளவும் அல்லது அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அளவும்
அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், நம்மை மறக்க மாட்டார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் நம்ம மேல் வைத்த இரக்கம். ரெண்டாவது, நம்மோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சிலர் பிதாக்களுடைய உடன்படிக்கைனே யோசிப்போம். நம்மோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ இப்படி செஞ்சா என்ன செய்வேன், நான் இப்படி செய்வேன். பண்றாரா பண்ணலையா? நீ மனம் திரும்பணும், பாவங்களை விட்டு விலகணும், பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும், ஞானசாரம் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும், வாழ வேண்டும், ஆவியானவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆவியாவுடைய நடத்தும்படி உன்னை நடக்க அர்ப்பணிக்க வேண்டும். இப்படிப்பட்ட கண்டிஷனை வச்சுக்கிறேன் அல்லவா? இதையெல்லாம் நான் எதையுமே செய்ய மாட்டேன், ஆனால் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா முடியுமா? கர்த்தர் என் கூடயே இருப்பார், ஆபத்துக்கு விபத்துக்கு கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு என்னை பாதுகாப்பார்னா முடியாது. அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு தொழில், ஒரு வேலை, ஒரு வியாபாரங்கள் அல்லது ஒரு சில காரியங்கள், ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம், இதுக்கெல்லாம் சில கட்டுப்பாடு கண்டிஷன் ஒழுங்கு இருக்குதுல்ல. அதை அப்படி செய்தாதான் சரியான நிறைவேறுதலுக்கு நிறைவரும். இஷ்டத்துக்கு நம்ம இருப்போம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சுவார், என்னை விட்டு விலக மாட்டார், மறக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு கூடாது. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நீங்களும் நானும் சரியாய் பார்க்க வேண்டும். இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அப்படி பார்க்கிறோம். அதே ஆண்டவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். அல்லேலூயா. உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நம்மை மறக்காதவர். அப்ப நீங்களும் நானும் உடன்படிக்கையின் பாத்திரமா இருக்கணும். அப்படி இருக்கிறவர்களோடு கூட தான் உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களும் இந்த தேவன் இன்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் எதுவரைக்கு மரண பரியந்த, ஒன்று மரணம் இல்லைன்னா இயேசுவின் வருகை. அல்லேலூயா. அது வரையிலும் ஆண்டவர் உங்களை சரியாய் நடத்துகிற ஆண்டவர். சங்கீதம் 48:14 வாசிட்டு போவோம். தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். இதுவரைக்கு மரண பரிதி. இப்போ 138:8 வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வெளியேறப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னா, தேவனுடைய இரக்கமும் அவர் பண்ணின உடன்படிக்கையும் நாம் அவரிடத்தில் பண்ணின உடன்படிக்கையும் நினைவு கூர்ந்து நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நான் இஷ்டம் போல இருப்பேன், அவர் என்னை நடத்துவார், சொன்னதை செய்வளவு கைவிட மாட்டார் அப்படின்னா ஏமாந்து போயிடுவீங்க. சங்கீதம் 50 வாசிக்கிறோம். சங்கீதம் 5 வசனத்தில் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமென். அல்லேலூயா. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல கூட்டுங்கள் என்பார். ஆதியாகமம் தொட்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தர் ஆதி முற்பிதாக்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர். அதோடு கூட மாத்திரமல்ல, உங்களோடு என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நாம மனம் திரும்பினது நிமித்தம், பாவங்களை அறிக்கையிட்டது நிமித்தம் 1 யோவான் நிருபம் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமலே 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஒரு காரியம் வாசிக்கிறோம். வாசி பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம், அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கும். நன்றாய் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அதுக்கு முந்தின பகுதி வாசிக்கிற, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருப்போம். அப்போ நமக்குள்ள இருளை மாற்ற வேண்டும். இப்போ அடுத்த வருஷத்தில் வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால். இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால், ஆரம்ப விசுவாசியாக இருந்தாலும் சரி, பல வருஷமுள்ள விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு 1/4 நூற்றாண்டு 1/2 நூற்றாண்டு முடித்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, தன் குற்றத்தை பாவத்தை மீறுதலை உணராத வரையில நீங்க கர்த்தருடைய உடன்படிக்கையின் பாத்திரமாய் மாற்றப்பட முடியாது. இங்க என்ன வாசிக்கிறோம்? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். உங்களை வேற ஒரு ஆள் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஒரு ஆள் உங்களை கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஒரு ஆள் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம அங்க 4 அதிகாரம் 4:37 வாசித்தோம். அவர் விலக மாட்டார், அழிக்கவும் மாட்டார். நம்மளை நாமளே அழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லித்தரேன். உங்களை நீங்களே அழிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன பாச? ஆசீர்வாதத்துக்கு தான் வழி சொல்ல போதகர் இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு வழி சொல்லி கொடுக்குறீங்க? அழிஞ்சு போக வழி சொல்லி கொடுக்குறீங்களா? அப்படின்னா ஒரே சிம்பிள் மெத்தட். நான் எதுலேயும் தவறாத ஆள், நான் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள், குற்றமே செய்ய மாட்டேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையும் கிரியைகளும் வெளிப்படாமல் இருக்க காரணம் தன் குற்றங்களை பாவங்களை தவறுதலை மீறுதலை ஒத்துக்கொள்ளுகிறதே இல்லை. உண்மையா பொய்யா? ஒத்துக்கொள்ளதில்லை. ஒரு 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 ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே, ஒரு நிலைமைக்கு வந்துட்டாலே, நான் எல்லார் மத்தியிலும் அறியப்பட்ட ஆள், எல்லார் மத்தியிலும் தெரிஞ்ச ஆள், அதனால் நான் குற்றமே செய்யலை பாவமே செய்யலை அப்படியா இப்படியான்னு மேக்கப் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை நிறைய பேருக்கு. என்ன வாழ்க்கை? மேக்கப் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை. உள்ளக்கு ஓடா இருக்கும், வெளியே பார்த்தீங்கன்னா அப்படி புஷ்ஷன்னு அப்படி பயில்வா மாதிரி அப்படி காட்டுக்கிறது. ஆனால் அந்த வேஷத்தை களைஞ்சிட்டா தான் தெரியும். நிறைய பழமொழியெல்லாம் அதுக்கு இருக்குது, அதெல்லாம் இந்த இடத்துல சொல்ல முடியாது. வெளியே வெள்ளை வெட்டி அப்படி பல காரியங்கள். நம்ம காரியத்தில் கர்த்தர் நம்ம மேலே இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை அழிக்க மாட்டார். அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு மறக்கவும் மாட்டார். அந்த காரியத்தில் பாத்திரவான்கள் அவர் இரக்கமுள்ளவர் தான். அவர் இரக்கமுள்ளவராய் எப்போ என்கிட்ட என் பிள்ளை வருவான், எப்போ தன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுவான், எப்போ தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளுவான், எப்போ மீறுதலை ஒத்துக்கொள்ளுவான், நான் செஞ்சது தப்பு அப்படின்னு என்றைக்கு வருவானோ அன்றைக்கு அவன் மேலே இரக்கம் செய்ய நான் அப்படின்னு அவர் காத்திருக்கிறார். ஆனால் இந்த 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். வஞ்சிக்கிறதுன்னா என்னது? ஏமாற்று. ஆசீர்வாதம் 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 விருத்தி 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 விருத்தின்னு சொல்லி ஏமாற்று. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய உலகத்திலே நிறைய பார்க்கிறோம். ஆசீர்வாதமாக இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி இப்படி இப்படி சொல்லி எங்கேயோ கூட்டு போய் எங்கேயோ ஹையஸ்டாக போயிட்டு கடைசி பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் தொஸ்குன்னு விழுந்து கிடக்கிற அநேகரை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் யார் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கும். இயேசு சொன்னதை செய்யும் அளவு அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், மறக்க மாட்டார். ஆனால் நாமே நமக்கு அழிவை தேடிக்கொள்ளக்கூடாது. நமக்கு நாமே அழிவை தேடிக்கிட்டு அப்புறம் ஆண்டவர் போனோமே, ஆண்டவர் சொன்னோமே, என்ன பலனை கண்டோம் அப்படின்னு சொல்லி யாரையோ ஒருத்தரை நம்ம குற்றம் சொல்லி குறை சொல்லி அருமையிலே சுருண்டு மடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்கிறோம், நம்மை நாமே செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம். அப்புறம் சத்தியம் நமக்குள்ள இராது. என்ன இராதா? சத்தியம் என்னது? சத்தியம்னா அவர் இயேசு. யோவான் சுவித்துல சொல்லப்படுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அடுத்து சத்தியம்னா வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகிய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே, எனக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. எப்போவுமே அந்த கூட்டாஞ்சி ஒரு வேலையே வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்குள்ளே அவர் வாசம் பண்ண சத்தியம் நமக்குள்ள இராது. நம்ம குறைவை, நம்ம மீறுதலை, நம்முடைய தவறுதலை தவறாதவங்க ஒருத்தருமே கிடையாது. பாவம் செய்யாதவங்க ஒருத்தருமே கிடையாது. மீறாதவங்க ஒருத்தருமே கிடையாது. இப்போ மழை காலத்தில் நடந்து போயிட்டு இருப்போம், நல்ல வாலிபனாக தான் இருந்துப்பான், அழகா தெம்பா ஓடுற வைக்கிற ஆளாக இருப்பான்.
இப்போது அங்கிட்டு ரோட்டை தோண்டி போட்டிருக்காங்க, இல்லை நல்ல இடத்துல எழுதும் போது சில இடத்துல சகதி இருக்கும், சில இடத்துல தண்ணி இருக்கும், சில இடத்துல குண்டுக்குழி இருக்கும். வேகமாக போகிறேன்னு சொல்லி நல்லா திடகாத்திரமான பெரிய தீரன்தான் வீரன்தான் நம்ம அறியாமல் எங்கேயோ என்ன செய்வோம், விழுந்து டொம்முன்னு விழுந்துருவோம். கை பிசைக்கிடும், கால் பிசைக்கிடும், ஏதோ ஒன்று நடந்துடும், புரிஞ்சு கூட போயிடும். அப்போ அப்படியே சொல்லுவாங்க, விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. அது எப்போ விழுந்துட்டியா அப்படி கேட்டால், விழுந்துட்டேன் அப்படி சொன்னால் என்ன மாதிரி என்ன செய்வாங்களாம், என்ன மாதிரி என்ன செய்வாங்களாம் நினைப்பாங்களா. அதுக்கு நிறைய சப்பக்கட்டு கட்டி அந்த பிசகு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக எதையோ ஒரு உருவ பொம்மையே சோளக்காட்டு பொம்மை மாதிரி உருவாக்கி அதனால இது நடந்து போச்சு அப்படிம்பாங்க. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சத்தியம் நமக்குள்ள என்ன செய்யாது, இராது. அடுத்து வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இப்போ சொல்றார், நான் விழுந்துட்டேன், நான் தவறிட்டேன், நான் மீறிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் குற்றம் செஞ்சிட்டேன், நான் இந்த அக்கிரமத்துக்கு இந்த அநியாயத்துக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு உள்ளதை ஒத்துக்கிட்டு நம்முடைய குற்றத்தையும் பாவத்தையும் பலவீனத்தையும் அறியாமையும் தவறுதலையும் மறைக்காம இடத்துல அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், அல்லேலூயா, அவர் இரக்கமுள்ளவர் தேவனாய் இருக்கிறபடியால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிம்பிளா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க எவ்வளவு அருமையான காரியம் இருக்கு. உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கிட்டா போதும். ஒத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் பலவீனேன், நான் குறைவுள்ளவன், நான் மீறிட்டேன், நான் தவறிட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டீங்கன்னா போதுங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் மத்தேயு 11 அதிகாரத்தில் இயேசுவான்னு சொன்னா பாருங்க, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிட்ட வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன், இளைப்பாறுதல் தருவேன் அப்படி சொல்லிட்டு 29:30 வாசு பார்த்தீங்கன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்துட்டு நம்ம சரியா அந்த இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறத இப்ப சொல்றேன். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், உபாகம் 4:31 மறந்துடக்கூடாது. இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், மறக்க மாட்டார். அல்லேலூயா. அது எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னா, ஏதோ கஷ்டப்பட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்படித்தான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டா போதும். ஏன்னா அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் யார், எப்படி, வெளியே எப்படி, உள்ளே எப்படி, சர்ச்சில் எப்படி, வீட்டில் எப்படி, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எப்படி, வேலை ஸ்தலத்தில் எப்படி, இன்னும் குடும்பத்தில் எப்படி, எல்லாம் அவருக்கு என்ன தெரியும். கம்ப்ளீட் அப் டு பாட்டு, ஏ டு ஜெட்டு, உள்ளங்கால் முதல் உச்சத்தில் வர அவருக்கு மறைவானது இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால அவருக்கு முன்பதாக, எல்லா தெரிஞ்சவருக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லாதவன் போல, பெர்ஃபெக்ட் போல காட்டிக்கொள்ளாதபடி உள்ளதை உள்ளபடி, ஆண்டவரே நான் இப்படித்தாயா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கன்னா போதும். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய உண்மையான தாற்பயம் அல்லது தத்துவம் அல்லது ஈஸியான ஒரு மெத்தடே அதான். அல்லேலூயா. நீ 1000 பேர்ட்ட என்ன வேணாலும் செய்யலாம், சொல்லலாம், நடக்கலாம், பேசலாம். அது ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், இப்படி வந்துட்டீங்கன்னா அடுத்த மறுபக்கம் என்னன்னா எல்லா இடத்துலையும் சரியா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சபத்தில் வரும் பொழுது நான் குற்றமில்லாதவே பாவம் இல்லாதவே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதங்க.
பூரணமாக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இங்கே வேலையே கிடையாது. அல்லேலூயா. சரியாயிட்டோன்னா இங்கே வேதத்தில் வாசிக்கிற முடிவு பரியந்த நிலை நிற்பவரே என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அப்படி பார்க்கிறோம். நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே வேலையே இல்லை. அவர் சமூகத்தில் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அன்பானவர்களே, குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், பலவீனமுள்ளவர்களாக இருக்கிறோம், தவறுகளாக இருக்கிறோம், மீறுகளாக இருக்கிறோம். அதனால் அதை முதல்ல ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் மீறினவர் தான். என்னை ஆண்டவரே மன்னியும், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு மட்டும் கேட்டுட்டீங்கன்னா போதுங்க. அவர் உதவி செய்கிறது மாத்திரமில்லை, எங்கேயோ உங்களை கொண்டு போயிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயர்த்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. வாசிப்போம். அருமையிலே சங்கீதம் 103 நிறைய இரக்கங்களை குறித்து பார்க்கும். 13ஆம் வசனம் வாசிங்களேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். யாருக்கு இறங்குறாரா? நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறார். யாத்திராமம் 33:19. யாத்திராமம் 33:19. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. அடுத்த வசனம். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். இங்க வாசிக்கிற 12ஆம் வசனத்துல உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்னு கேட்டான். கேட்டதுக்கு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொன்னார். இப்ப ஆண்டவர் சொல்றார், முதல்ல பார்த்தோம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய இரக்கம் இருக்கு. இப்போ ஆண்டவர் யார் மேலே? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு கடந்த வார்த்தை சொன்னேன். இங்க ஆண்டவருடைய பிள்ளை நீதிமான் பரிசுத்தவான் என்று சொல்லி உட்கார்ந்து இருப்பதே கர்த்தருடைய தயவு. கர்த்தர் நம்ம வைத்த இரக்கம். இதே 103ஆம் சங்கீதத்தில் தான் வாசிக்கிற. வீட்டில் போய் பாருங்க. வானத்துக்கு பூமிக்கு சொல்றார், கிழக்குக்கு மேற்குக்கு சொல்றார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல அப்படின்னு சொல்றார். அருமையிலே, அப்படி தேவன் நம்மேல் இரக்கமுள்ளவராய் இருக்க சித்தமாய் இருந்தபடினால இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இரக்கத்தின் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம்மேல் இரக்க வைத்திருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற உண்மையான தெய்வ பயம் இருக்குமானால் அந்த இரக்கம் நம்மளை நிலைத்திருக்கும், கிரியை செய்யும். அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் யாத்திராம 20ஆவது அதிகாரத்தில் அருளே அவங்க வாசிக்கிற 6ஆம் வசனம் நினைக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். பாருங்க, முதல்ல பார்த்த கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய இரக்கம். அவர் யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பாரோ அவர்களுக்கு இரக்கம். இந்த இரக்கம் எது வரைக்கும்? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை 6ஆம் வசனம். அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும் என்ன வராம்? இரக்க செய்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இங்க நீங்க யாத்திராமம் 19ஆம் அதிகாரத்தில் போகும் பொழுது அந்த காரியத்தை தெளிவாய் பார்க்க முடியும். அருமலே, தேவனுடைய இரக்கம் அவருக்கு எப்படி கிடைத்தது என்கிற விஷயத்தை அங்கே வாசித்து பார்க்கிறோம். இந்த 10 கட்டளையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மோசே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறான். அப்போதான் கர்த்தர் இவனோடு கூட இடைப்படுகிற ஒரு சம்பவத்தை தான் வாசிக்கிறோம். இந்த 10 கற்பனையின் நடுவில் தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனம் என்ன சொல்லப்படுகிறது? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். 1000 தலைமுறை மட்டும். இப்ப நான் சொன்னேன், அது அவர் இரக்க செய்கிறவர். அடுத்து உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நம்மை மறக்காதபடி.
நம்மை அழிக்காதபடி, நம்மை பாதுகாத்து நம்மை விட்டு விலகாதபடி, அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர், அவர்களே உடன்படிக்கை என்கிற விஷயத்தில் அவர் நமக்கென்று கட்டளைகளை கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் நான் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். இது குறித்து அவர்களை ஏசாயாவில் வாசிக்கிற 49 அதிகாரம் 13 முதல் 16 வரைக்கும் வாசி பாருங்களேன். ஏசாயா 49 13 முதல் 16 வரை. வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. போதும். இங்க வாசிக்கிறோம் அவருடைய இரக்கத்தை குறித்து பார்க்கும். அங்க 103 சங்கத்திலே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இங்க வாசிக்கிறோம், ஸ்திரியானவர் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. என் உள்ளங்கையில் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும். இங்கே யாருக்காம்? சிறுமைப்பட்டவளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இரக்கம் செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்த காரியத்தில் இப்பொழுது நான் சொல்லுகிற காரியம் சொன்னா, அவர் நிபந்தனை இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை. நிபந்தனை இல்லாமல் வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறன்னு சொன்னா, நீங்க இதை செய்தா இதை செய்வேன்னு சொன்னார். இது யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது அதிகாரம் 5:10 வாசிக்கலாம். யோசுவா 5:10. இஸ்ரவேல் புத்திரர் கீழ்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்திலே, யோசுவா 5:10 தான் வாசிக்கிறீங்க? யோசுவா 5:10 சாரி, உபாகமம் 5:10. உபாகமம் 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். நம்ம ஏற்கனவே வாசித்தோமல்ல, யாத்திராமம் 20:6 வாசித்தோம். யாத்திராமம் 20:6 திரும்ப வாசிங்க. யாத்திராமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, யாத்திராமம் 20:6 தானா? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். இப்போ உபா 5:6. என்னிடத்தில் அன்பு 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். பாருங்க, எது வரைக்கும் இறக்க செய்வாரா? 1000 தலைமுறை மட்டும். அங்க ஒரு கண்டிஷன் கொடுக்கப்பட்டது, ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டது. 1000 தலைமுறை மட்டும் நான் இறக்க செய்வேன். யாருக்கு? யாருக்கு? என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. இப்ப ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், விட்டு விலக மாட்டேன், மறக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன். இது எதுவரைக்கும்? நம்ம சந்ததியோடு மட்டும் இல்ல, எதுவரைக்கும்? 1000 தலைவரை மட்டும் கர்த்தர் இறக்க செய்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிற வீக் பாயிண்ட் நான் சொல்லுவதே, அவர் சொல்லிட்டாருன்னா அதை மாற்றவே மாட்டார். அவன் தாறுபாறாக நடந்துட்டு இருப்பான், அவன் குடும்ப சந்ததி தாறுபாறாக நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் சொல்லிட்டார்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்விப்பேன், விருத்தியடையப்படுவேன், செழிக்கப்படுவேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் சொல்லிட்டார்ல, அது அவர் செஞ்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆனா எது வரைக்கும்? 1000 தலைமுறை மட்டும். அது ஸ்டாப் ஆகும் எப்போ அப்படின்னா, அவர் உடன்படிக்கைக்கும் கற்பனைக்கும் மீறி நடக்கும் பொழுது அது ஸ்டாப் ஆயிடும். அவர் சொன்னது 1000 தலைமுறை மட்டும்தான். ஆனா நான் 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொன்னமே, அதே போல அருமையிலே
அந்த 7ஆம் வசனத்தில் சொன்னது போல, அடுத்து 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல, கர்த்தர் மாற்றுகிறவர் அல்ல, ஆனால் என்னை நானே உணர்ந்து சரியாக என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய இரக்கத்துக்கு நான் சொந்தக்காராய் மாறிவிடுகிறேன். இப்போ இங்கே என்ன சொல்றாரு? உபாகமத்திலையும் யாத்திராபோசத்திலையும் சொல்லப்படுகிற காரியம், அவரிடத்தில் அன்பு கொண்டு அவர் நமக்கு கற்பனை அல்லது கட்டளை கொடுத்திருக்கிறார். நீ இப்படி இப்படி இருக்கணும், மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு விலகணும், பரிசுத்தமா வாழணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும், காத்திருந்து கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தமா வாழணும், பக்தி வைராக்கியமா இருக்கணும், தேவனுக்காய் இப்படிப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டளையாக கற்பனையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அது யார் செய்வானா? அந்த வசனமே பெயர் சொல்கிறது. உண்மையாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் அவருடைய கற்பனை செய்வான், கைக்கொள். எல்லாரும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படுதலை கூட பார்த்தீங்கன்னா, அவர்களை கீழ்ப்படுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையா நேசிக்கிறவங்க கீழ்ப்படிவாங்க, அன்பு கூறுகிறவங்க. இதுக்கு நல்ல உதாரணம் ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவரே அப்ரிஷியேட் பண்ணார், பாராட்டினார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால். எப்படி கீழ்ப்படிந்தார்? அவன் கர்த்தரிடத்தில் முழுமையாய் அன்பு கூர்ந்த ஒரு தேவ மனுஷன். 12ஆம் அதிகாரத்தில் சொன்னார், 3 காரியத்தை சொன்னார். உன் தேசத்தை, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனார். 3 விடு, 1 நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவன் அவரிடத்தில் முழுமையாய் அன்பு கொண்டதினால அதை செய்தான். அடுத்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படியாக காத்திருந்தான். 25 வருஷம் காத்திருந்தான். கர்த்தர் அவனை நினைத்தருளினார், நினைத்தருளி அவனை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். 22ஆம் சோதித்தார். ஏக சுதன் என்று பாராமல் நான் காண்பிக்கிற மலையிலே அந்த ஸ்தானத்தில் போய் அவனை ஜீவ பலியாக என்ன செய்யணும்? பலியிடணும் அப்படின்னாரு. அவன் மாமிசத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாம பலியிட்டான். பலியிட்டதுனால்தான் அவனை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவளிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்கு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயப்படுவாங்க, ஆண்டவருக்கு பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அன்பு கூறுகிறவனும் அவனுக்கு இருக்கிற அடுத்த காரியம் பயமும் கீழ்ப்படுதலும். அவங்க தான் அவருடைய கட்டளையும் கற்பனையும் செய்வாங்க, நிறைவேற்றுவாங்க. அப்படி நிறைவேற்றுறவர்களுக்கு தான் 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் என்ன செய்வார்? இறக்க செய்கிற தேவனாயிருப்பார். அல்லேலூயா. சும்மா இறக்கம் கிடைச்சோன்னு நினைச்சிடக்கூடாது. அவரிடத்தில் பூரணமாய் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளையை கற்பனையை கை கொண்டு அதன்படியே செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் இப்போ இந்த உபாகமம் 5:10 யாத்திராமம் 20:6 வாக்குத்தத்தங்களுக்கு உள்ளே ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? நான் சொன்னதை செய்யும் அளவு என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன், விலக மாட்டேன், அழிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். அங்கே அந்த காரியம் நிறைவேறுவதற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை உள்ளே சொல்லுகிறேன். அதுதான் அந்த உபாகமம் 5:10 யாத்திராமம் 20:6. திரும்ப வாசிப்போம். அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். பாருங்க, திரும்ப ஒருத்தர் வாசிக்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ, பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இரக்க செய்கிற தேவன் அவர் தான் சொல்றாரு,
இப்போ அந்த வாக்கு தத்தத்தை வாசிக்கிறோம். அருமளே ஆதியாகமம் 28:15, உபாகமம் 4:31 வாசிக்கலாம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், இரக்கமுள்ள, இன்னைக்கு மெசேஜ் அதான் செய்தி, இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். நன்றாய் கவனிங்க, கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்க. அவர் உன்னை எலிசபெத் சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன். எப்போ? ஏன்? உங்க மேல என் மேல வச்ச இரக்கம். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அதான் முக்கியமான காரியம். கைவிடப்பட வேண்டியவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அடுத்து உன் பிதாக்களுக்கு கொடுத்த ஆ, உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். மறக்கவும் மாட்டார். இதைத்தான் நாம் உபாகமம் 5:10 யாத்திராமம் 20:6 வாசிட்டோம். அல்லேலூயா. அருமளே, அது எது வரைக்கும்? 1000 தலைமுறை மட்டும். எப்போ? இரக்கமுள்ள தேவன் தான். ஆனால் அது எப்போ நிறைவேறும்? அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. முழங்கால் பண்ணிடும். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறபடினாலே தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறபடினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் கண்களை மூடியிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுறது உண்மையானால் வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கத்தை மையப்படுத்தலாம்.